குலதெய்வம் கோவிலுக்கு செல்லும் போது நாம் பின்பற்ற வேண்டியவை என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? வாருங்கள் பார்க்கலாம். இந்த காணொளிக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு உங்கள் குலதெய்வம் பெயரை கமெண்ட்ல சொல்லுங்க. யார் ஒருவர் விடாமல் தொடர்ந்து வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வம் கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து படையல் போடுகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக இருப்பார்கள். பிறந்த குழந்தைகளுக்கு 3 மொட்டை குலதெய்வம் கோவிலில் போட்ட பிறகு மற்ற கோவிலுக்கு சென்று மொட்டை போட வேண்டும். முதல் மொட்டை போடும்போது அடுப்பு திறக்க வேண்டும். எந்த ஒரு சுப நிகழ்வும் நடந்தாலும் முதல் பத்திரிகை குலதெய்வம் கோவிலில் வைத்து பூஜை செய்த பிறகுதான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். குலதெய்வம் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று அகல் விளக்கு போடலாம். எப்பொழுதும் கோவிலுக்கு செல்லும் பொழுது நம் வீட்டில் இருந்து அன்னதானம் கொண்டு சென்று கோவிலில் யாருக்காவது கொடுப்பது மிகவும் நல்லது. வீட்டிலிருந்து வெள்ளம் கொண்டு சொல்வது மிகவும் நல்லது. இதை பிரசாத